கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த வேளையிலுமாய் கூட நம்முடைய வார்த்தைகள் மேன்மைகள் மத்தியில் ஆண்டவரே ஜீவனாய் வல்லமையாய் அதிகாரத்தோடு ஆண்டவரே வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியங்களையும் செய்ய தகுதி உள்ளவனாக உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் 4 விதத்தில் அவர் அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் அந்த வசனத்தின் மேன்மையினாலே சபையை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எஸ், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். த ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட். ஆமென். த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட். தேவன் பலமாக இறங்குவதாக இருக்கட்டும், தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், இயேசுவின் சுவாபத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், கர்த்தர் நம்முடைய ஆமென் நம் மூலமாகத்தான் கர்த்தர் அதை செய்கிறார். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், இஸ் ஓன் இமேஜ். பிதா என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது தன்னுடைய இமேஜ், தம்மை போல ஜெராக்ஸ் ஆதாம் மூலமாக தான் அதை செய்ய விரும்பினார். ஆகவே தான் ஆதாமுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். இஸ் த லிவிங் சோல். அந்த ஜீவ ஆத்மாவுக்குள்ளே ஜீவ வார்த்தையை வைத்தார். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? வல்லமையாயும் ஜீவனாயும் இருக்கு. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய உபதேசங்களை செய்யலாம், ஆனால் அவைகள் இந்த உலகத்துக்கு ஒத்தவைகளாக தான் நிறையா இருக்கும். உலக காரியங்களுக்கும் உலகத்தில் தேர்ச்சி பெறுகிறதுக்கும் அந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் இருக்குமே ஒழிய நம்ம ஒரு ஆளுக்கு தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நித்தியத்துக்குரிய காரியத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து கர்த்தர் நடத்துகிறார். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இன்மையிலும் மறுமையிலும் அவன் கெட்டு போக மாட்டான். ஆமென். அந்த வார்த்தையை கை கொள்ளுகிற இடத்துல நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அந்த நித்திய ஜீவன் அந்த வார்த்தையை பெற்றவங்களை கடைசி நாட்களில் கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ அந்த ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஃபில்ஸ் பிலீவர்ஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்த்தோம். ஆமென். வாசிங்க 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு. எஸ், அந்த நமக்கு இந்த ஒரு வசனம்தான், இந்த பைபிள் ஸ்டடி முழுவதும் இந்த வசனம்தான். அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அதை இங்கிலீஷில் படி தம்பி கொஞ்சம். And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. Yes, spiritual utterance, to say or make a sound with your voice. Yes, அதுதான் நம்ம பார்த்தோம். Amen. Elia, boldness speech, plainness speech, freely speech, openly speech, boldly speech, அநேக காரியங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாட்களிலுமாய் தேவன் ஆமென் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு என்ன தலைப்புனா, pours out God's love in heart. Pours out God's love in the heart. In the heart bracketல in the spirit அப்படி போட்டுக்கலாம். ஹார்ட்னாலே மறைமுகமாக ஆவியத்தான் குறிக்கிறது, நமது ஆவியில். அங்கேயும் பெண்டெகோஸ்டே நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நமது ஆவியில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அமருகிறார். எஸ், நம்முடைய இருதயத்தில் அமருகிறார். ஆமென். நம்ம மேலே அமருகிறார். ஆன் யூ. எஸ், அப்படி தான் மொட்டையாக போட்டிருக்கு. அது எதன் மேலே கர்த்தர் அமருகிறார், எதன் மேலே கர்த்தர் வைக்கிறார்? எசேக்கியேல் 36:27 நீங்கள் பார்த்தீங்க ஒரு காரியத்தை.
ஆமென். எசேக்கியேல் 36:27 வசனத்தை படிங்க. உங்கள் உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, என் ஆவியை வைத்து. பார்த்தீங்களா, இங்கே நல்லா இருக்கு அந்த பதம். எஸ், அண்ட் ஐ வில் புட் மை ஸ்பிரிட் within you. Within you means what? Within your spirit, within your heart. Amen. Within your heart. Praise God. Amen. The spirit within. The spirit within. Anointing within. Yes, எல்லாமே அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் வேர்ட் within அப்படி தான் வரும் எல்லாம். சோத்திரம் அப்படியே இணைந்து இருக்கும், இணைந்து வரும். அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறார், என்ன சொல்லணும்னு நினைக்கிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்கிற என்ன சொல்லணும்னு நினைக்கிறார், அது அப்படியே நம்முடைய ஆவியில் கர்த்தர் வச்சிருவார். சோத்திரம். Amen. Amen. Yes. அப்போ and I will put my spirit within you. Amen. And cause you to walk in my statutes. And be careful to obey my rules. And இதுல okay, right. And ye shall keep my judgment and do them. பார்த்தீங்களா, அதில் வைத்து அதன்படி நீ நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேரால் நடக்க முடியலைன்னா அவங்க ரிசீவில் சரியாக பெறலை, ரிசீவில் சரியாக நடக்கலை. சமாரியா ஸ்திரீயால் நடக்க முடியலை, அதுதான் அவள் புலம்பிகிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சரியாக அவன் மேலே அந்த பேர்டனை வைக்கிறார். அந்த பேர்டனை வைத்தோன்னே பாருங்கள், சமாரியாவுக்குள்ளே நடந்து போகிறாள். சிம்பிள். தேவன் வைக்கணும். எஸ், இங்கும் அதே தான். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே பரலோக அன்பு. எஸ், த காட்ஸ் லவ். ஆமென். இந்த பரலோக அன்பு ரோமர் 5:5. எஸ், அப்போ அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அது இங்கிலீஷ்ல படித்தா கொஞ்சம். Maketh not ashamed. And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts, by the Holy Spirit which is given to us. In our spirit அப்படி கூட எடுத்துக்கலாம். In our heartங்கிற இடத்துல spirit, நம்முடைய இருதயத்தில் மறைமுகமாக குறிக்கிறது spirit. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை தரிசிப்பார்கள். எஸ், அப்போ அந்த ஸ்பிரிட்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல, அப்படி அதை போட்டுக்கணும். பிரைஸ் காட். எஸ், அப்போ அந்த பரலோக அன்பு முதல்ல பார்த்தோம் வார்த்தை, ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட்டில் என்ன பார்த்தோம், ஃபில்ஸ் பிலீவர்ஸில் என்ன பார்த்தோம், அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வந்த உடனே அது வார்த்தையில் பேச தொடங்குகிறோம், சபை பேச தொடங்குது. அதுக்கு தான் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு வந்த உடனே சிறு பிள்ளைகள் கூட பேச தொடங்கும். நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், சண்டே கிளாஸில் வசனங்களை சொல்லும். சமீபத்தில் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு பைபிள் கிறிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை அப்படியே சொன்னாங்க, முழுசாக அப்படியே சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. எஸ், எப்படி அது ஃபில் வேர்ட். சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுது, அது கூட சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. சில சிறு பிள்ளைகள் வசனத்தை ஒரு அதிகாரத்தை அப்படியே சொல்கிறாங்கன்னா அது எதில், they are fills words, the fill spirits. Yes, amen. அது வார்த்தையானவர் அவங்களை நிரப்புறார். அமேன். அதில் வந்து ஒரு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு நிறைய படிக்கட்டுகள் இருக்குது. அதனால தான் சபையை வந்து சும்மா இல்லை, சபை வந்து உபதேசத்தில் வளரணும் கண்டிப்பாக. அதை தான் 2 தீமோத்தேயு 3:16-17 இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்தவங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16-17. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், all scriptures is given by inspiration of God. Hallelujah. Yes, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு. இது தேவனுடைய மனுஷனுடைய வேலை, இது வார்த்தையை பெற்றவங்களுடைய வேலை. இந்த வார்த்தையை பெற்ற உங்களுடைய ஆவி ஆப்ரேட்டிங்கில் இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆவியிலே அது பேர்டனாய் பாரமாய் அவன் மேலே வந்து அமர்ந்திருக்கிறது. set upon. எஸ், எப்படி டே ஆஃப் பெண்டிகாஸ்டில் வந்து அமர்ந்ததோ அவர்கள் எல்லாரும் பேச தொடங்கினார்கள் என்று இருக்கிறது. சபை பேசணும், அதைத்தான் கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். நீங்கள் வார்த்தையை பேசணும், வேறு எதையும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசணும். அந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு வந்து என்னதா
பிரைஸ் காட். அந்த வார்த்தையில் தான் நம்ம பிழைக்கிறோம். அப்பத்தினால் அல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அந்த வார்த்தையை பல விதத்தில் வேதத்துக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. அது ஹனி, தேனுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. இன்னும் பல விதத்தில் அதுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. அது சோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை அவைகள் உபதேசத்திற்கு நம்பர் 1 எதுக்கு? உபதேசம், சவுண்ட் டாக்ட்ரைன், ஸ்ட்ராங் டாக்ட்ரைன். ஆமென். உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நெகேமியா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? கன்விக்ஷன் அண்ட் ரிப்பெண்டன்ஸ் அண்ட் கிரை அண்ட் கிளென்சிங். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இருக்கட்டும். அப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே போன உடனே, ஒரு பழைய ஏற்பாட்டு நாட்களில் வேதபாரகனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனாக வருகிற வார்த்தையில் அந்த ஜனங்களை அப்படி அசைக்குதுன்னா, கிருபையின் காலத்தில் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஒரு பெந்தகோஸ்த விசுவாசியை நிரப்பாமல் இருக்கவே முடியாது. நீ நிரப்பாமல் இருக்கிறன்னா அது உன்னுடைய தவறு. நிரப்பப்படாமல் நீ போக்கு காட்டிகிட்டு இருக்கிறன்னா அது உன்னுடைய தவறு. தட்ஸ் வெரி டேஞ்சர். ஸ்பிரிச்சுவலில் வெரி டேஞ்சர். ஆமென். த ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? ஃபில்டு. செகண்ட் ப்ராசஸ் என்னது? போர்டு. ஆமென். அது எதற்காக அந்த போர்டு? அதைத்தான் நான் பார்க்கிறோம். சரி, இதை பார்க்குறேன். அப்போ என்னதெல்லாம்? கடிந்து கொள்ளுதலுக்கும், சாரி, உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும், பெர்ஃபெக்ட், ரைச்சஸ். ஆமென். நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். இவைகள் தான் தேவனுடைய சுபாவத்தை உனக்குள்ளே கொண்டு வரும். இவைகள் தான் கர்த்தருடைய சுபாவத்தை உனக்குள்ளே கொண்டு வரும். தேவ அன்பு. ஆமென். அதைத்தான் நாங்கள் போட்டிருக்கிறது ரோமர் 5:5. ஆமென். எஸ், pours out God's love in the heart, in the spirit. உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பிரசங்கம் பண்ணிட்டு வெறும் நம்ம அந்த போல்ட்னஸ் ஸ்பீச் அதெல்லாம் நம்ம அது மாத்திரம் போதாது. தேவ பிள்ளையே, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும், நம்முடைய ஆவியில் ஊற்றப்படும். த காட்ஸ் லவ், அது ரொம்ப 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 முக்கியம். இயேசுவை போல நீ மாறுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நீங்கள் நிறைய காரியங்களை பார்ப்போம். எப்படி விசுவாசிகள் நடக்கணும், அதற்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் சபையில். ஆமென். இந்த நாளிலுமாய் கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. விரும்பினது வரும் பொழுதோ எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். எஸ், சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் 42ஆம் அதிகாரத்தில் 1 to 5 வசனங்கள் வரை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தேவனே, வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில், ஆமென், எனக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளோஸ், அந்த ரிவர்ஸ், எனக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ரிவர்ஸ் பாயிற இடமெல்லாம் பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாய்ந்து மாதந்தோறும் கனிகளை கொடுக்கத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக அன்பு, சுவாபம், ஆவிக்குரிய கனிகள்,
அமேன். தேவ அன்பு, தேவனுடைய ஸ்வாபம், தேவ அன்பு அமேன் என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படியாக அது ஊற்றப்பட்டு தேவ ஸ்வாபம் எனக்குள்ளே அந்த டிவைன் அகாபே என்று சொல்லக்கூடிய பரலோக அன்பு என்ற இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். அப்படியே டிட்டோ சேம் பரலோகத்தை போலவே, பரலோக இயேசுவினுடைய ஸ்வாபத்தை போலவே என் ஸ்வாபம் மாறுவதற்கு உதவி செய்கிற ப்ராசஸ் தான் அமேன். என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தான் சமாரியா ஸ்திரீ யோவான் 4ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த காரியத்தை தான் அங்கும் கர்த்தர் பேசுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகம், ஆத்துமா தாகமாக இருக்கிறதை இயேசு அறிந்து வைத்திருந்தார். ஆகவே தான் அவர்கிட்ட கேட்கிறார், தாகத்துக்கு தா, give me to drink. அவர்கிட்ட கேட்குறார், தாகத்துக்கு தா. ஆமாம். இன்றைக்கி சபையில் பார்த்து அதான் கேட்குறார். நம்மக்கிட்ட அந்த ப்ராசஸ் இருக்குது, நம்மக்கிட்ட அந்த வாஞ்சை இருக்குது. ஆமாம். சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சித்து கதறுகிற அனுபவம் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல வாஞ்சித்து வளரக்கூடிய அனுபவம் இருக்குது. அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். பெந்தகோஸ்தே நாட்களில் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அதற்காக 10 நாட்கள் செபித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அவங்களுடைய வாஞ்சியை பார்க்கிறார். இன்றைக்கு சபை வாஞ்சியை பார்ப்பார். எழுப்புதலுக்கு உருவாக்குறதுக்கு ஒவ்வொருவரும் தன் பங்குக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க, தனிமையில் எப்படி ஜெபிக்கிறாங்க, சபையில் எப்படி ஜெபிக்கிறாங்க. ஆமென். தன் ஜெபித்த காரியத்தை ப்ராக்டிக்கல் லைஃப்பில், ப்ராக்டிஸிங் லைஃப்பில் எப்படி கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பார். அவருடைய ப்ராசஸில் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். அந்த ஒரு பூரணம் வருகிறதை கர்த்தர் பார்ப்பார். ஒரு ட்ரிப்பிங் இல்லாமல் கர்த்தர் ஒன்றை பயன்படுத்தவே முடியாது. கர்த்தரால் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். எப்படியும் பயன்படுத்த முடியும். யோவான் 15:3 என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் கேட்க 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 அந்த வசனம் வல்லமையாக ஆவியாக ஜீவனாக உங்களுக்குள்ளே வர 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 உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட நீங்கள் எதில் சரி செய்யப்பட வேண்டுமோ அதில் கர்த்தர் சரி செய்து விடுவோம். சோத்திரம். ஆமென். நம்ம எதில் பெர்ஃபெக்ஷன் வேணும்? சமாரியா ஸ்திரீக்கு எதில் பெர்ஃபெக்ஷன் வேணும்? தேவனுக்கு தெரியும். இவளை கனி கொடுக்குறவளை எப்படி மாற்ற முடியும்? அது வித்தின் 1/2 hour அந்த ப்ராசஸ் அருமையாக தேவன் செய்தார். உங்களுக்கு எனக்கு ஏன் செய்ய மாட்டார்? சபையில் ஏன் இவ்வளோ நாளாகி அந்த ப்ராசஸுக்குள்ளே நிறைய பேர் வராமல் இருக்கிறோமே? ஏன் யோசித்து பாரு. எஸ், ஃபஸ்ட் த போல்ட்னஸ் உனக்குள்ளே இருக்கணும், த பிளைன்னஸ் உனக்குள்ளே இருக்கணும், த ஃப்ரீலி ஸ்பிரிட் உனக்குள்ளே இருக்கணும். அபிஷேகம் சும்மா ஆவிக்குரிய சபையில் வளருதுன்னா சும்மா கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா கிடையவே கிடையாது. நீ என்ன தாட்ஸில், என்ன நோக்கத்தில் சபைக்கு வருகிற, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை எப்படி ரிசீவ் பண்ணுற, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலேருந்து எதை செய்ய ப்ராக்டிஸிங் பண்ணுற, எதுக்கு வாஞ்சியாக இருக்கிற, உன் ஆத்துமா எதன் மேலே தாகமாக இருக்குது. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே நான் அடிக்கடி இங்கே மொண்டுக்குள்ளே வரக்கூடாது, அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தரணும். ஆனால் எனக்குன்னு ஒரு காரியம் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன், மறைச்சி வச்சுருக்கிறா. கர்த்தர் சொல்கிறார், உன் கணவனை அழைச்சிட்டு வா. அவள் பாருங்கள், அந்த நிமிஷமே அதுக்கு டிசிஷன் எடுக்கிறா. ஐ ஹாவ் நோ ஹஸ்பண்ட், எனக்கு கணவர் இல்லை. பிரைஸ் காட். ஏன்னா தேவன் உங்களோட நம்ம கூட சபையில் வர இன்றைக்கி நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய காரியம் எனக்குள்ளே இருக்குது,
இவ்வளோ பெரிய டஞ்சன் எனக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பெரிய குறுக்கூடு எனக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பெரிய கன்னிங் எனக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பெரிய சின்னிங் எனக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பெரிய லஸ்ட் எனக்குள்ளே இருக்குது, நான் எப்படி என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்? ஆமென். ஹல்லேலூயா. திஸ் இஸ் அவர் வீக்னஸ். ஆமென். பவுல் கூட அதே தான் சொன்னான். ஆமென். மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தாண்டிய தூதனாக இருக்குது. கர்த்தர் சொல்ல அது மாதிரிலாம் கண்ணே போகாத. அது சாத்தான் குட்டுறான், அவன் செய்கிறான், இதை செய்கிறான், அதெல்லாம் போகாத. யூ ஹியூமன். தெரியும் எனக்கு, நீ மனுஷன், பலவீனம், மாம்சம் பலவீனமானது, பட் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது. உனக்கு கொடுத்த அபிஷேகம் பலம் உள்ளது. அதை நீ ரிசீவ் பண்ணுற விதத்தில் பலத்த சத்தத்தோடு ஸ்ட்ராங் அதை பெற்றுக்க. ஸ்தோத்திரம். அடுத்த ப்ராசஸில் கர்த்தர் உன்னுடைய ஆவியில் ஊற்றுகிறது. இப்போ எதுக்காக ஊற்றுகிறார்? காட்ஸ் லவ். ஆமென். எதுக்கு? காட்ஸ் லவ். நான் அந்த வேகமாக வருகிறேன். எஸ், திஸ் இஸ் த இன்வெல் பை காட். ஆமென். ஸ்தோத்திரம். இதை இந்த அன்பை நம்ம தியானிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இருந்தாலும் பைபிள் ஸ்டடிக்காக மீண்டும் அதை நம்ம தியானிப்போம். 3 விதமான அன்பாக சபைக்கு கர்த்தர் பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பரலோக அன்புங்கிறத 3 விதமாக. இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த இதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். எல்லாருமே ஊழியக்காரங்க நிறைய பேர். ஆனால் ஒரு பூரணத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். எப்படின்னு கேட்டேன்னா, ஸ்தோத்திரம், இந்த அன்பில் 3 விதமான தனிப்பட்ட மற்றும் தனித்துவமான அன்பை குறித்து புதிய ஏற்பாட்டினுடைய கிரேக்க பாஷையில், மூல பாஷையில் அவைகள் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை பவுல் பேசுகிறான்னா, பவுல் தான் அதை குறித்து பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எனக்காக வாசி. ரோமர் 1ஆம் அதிகாரம். உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த அன்பு a natural gravitational love. அப்படின்னா என்னது? gravitational love means பூமிக்குரிய அன்பு, ஒரு இழுப்பு விசைக்குரிய அன்பு. ஒரு இழுப்பு விசை இருக்குல்ல பூமியில், அப்படி ஒரு பொருளை தூக்கி போட்டால் அப்படி என்ன வருது? கீழே வருது. ஆமென். எஸ், இது என்னதுன்னா நேச்சுரல். எஸ், நேச்சுரல். ஆமென். பூமிக்குரிய அன்பு. ஆமென். இது மிருகத்துக்கிட்ட கூட இருக்கும். ஆமென். ஸ்வாப அன்பு. ஸ்வாப அன்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதானே பார்த்தீங்க நீங்கள் அங்கே. இவர்கள் உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், அன்பில்லாதவர்களுமாய். அந்த ஸ்வாப அன்பில்லாதவர்களுமாய்க்கு என்ன போட்டிருக்கு? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது என்னதுப்பா? covenant breakers. without natural affection. எஸ், without natural affection. அப்போ நம்ம அதை அப்படி எடுக்காம நேச்சுரல் அஃபெக்ஷன், நேச்சுரல் லவ். அப்படி தானா? அதுக்கு மூல பாஷையில் எப்படி வருதுன்னா ஸ்டார்கோஸ், STORGOS, நேச்சுரல். அதுக்கு விளக்கம் எப்படி போட்டிருக்கு? a natural gravitational love, பூமிக்குரிய அன்பு, found in both animals and man. Amen. அது எப்படி இருக்கும் சமயத்தில்? the natural love is the very, அது அந்த நேச்சுரல் லவ்வில் நம்ம பரலோக சுவாபத்தை வெளிப்படுத்திட முடியுமா? முடியாது. ஆமென். வேறு வழி கிடையாது. ஆமென். வேறு வழி கிடையாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேயும் நீங்கள் பாருங்கள், இருக்குது, வாசிங்க. சுவாப அன்பில்லாதவர்களுமாய். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும். 1ஆம் வசனத்திலிருந்தே வாசி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்பக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் இயேசு இதே மாதிரி அந்த நாட்களில் இருந்தது. இயேசு இருந்த நாட்களில் இதே மாதிரி இருந்தது. இதே ஜனங்கள் இருந்தாங்க, இதை விட மோசமாக இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியிலும் இயேசு அன்பு செய்கிறவராய், எல்லாரையும் அரவணைக்கிறவராய், பார்க்கிற யாவரையும் ஆமென் குணமாக்குகிறவராய், அன்புள்ளவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது.
கடைசி நாட்கள் இருக்கிற நமக்குள்ளும் எந்த டிவைன் அகாபே லவ் இல்லாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. என்ன டங்ஸ் பேசினாலும் என்ன ப்ராஃபஸி சொன்னாலும் நான் சொல்கிறேன், இது 100க்கு 100 உண்மை. ஆமென். ஆனால் நம்ம தப்பிச்சுக்கிறோம். ஸ்வாப அன்பு, நேச்சுரல் லவ். இந்த நேச்சுரல் லவ் எனக்குள்ளே இருக்குது. பைபிள் தான் பிரிக்குது, பவுல் தான் அதை எடுக்கிறார். 3 விதமாக எடுக்கிறார். 3 விதமாக வேதத்தில் இருக்கிற நபர்களை குறித்து தான் அப்படி சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்வாப அன்பு நம்பர் 1 என்ன சொன்னேன்? ஸ்வாப அன்பு. நம்பர் 2 ஒரு அன்பு இருக்கிறது, ஃபிலோஸ். மூல பாஷையில் க்ரீக்கில் அப்படின்னா எ பியூட்டிஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி லவ். சகோதர அன்பு, ஃப்ரெண்ட்லி லவ். ஆமென். பிரைஸ் காட். எ பியூட்டிஃபுல். இதை குறித்து ரோமர் 12:10 இருக்கிறது. சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். திஸ் இஸ், நான் சொல்கிறேன், இதெல்லாம் நேச்சுரல். இதெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட. அப்போ இதெல்லாம் இருந்துட்டாக்கா பரலோகம் போக முடியாதா பாஸ்டர்? இல்லை, அது சொல்கிறார். அதான் முதல்ல அது ஒரு காரியமாக. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன லவ்? ஃபஸ்ட்டு என்ன லவ்? கிராவிடேஷனல் லவ். அப்படின்னா என்னது? பூமிக்குரிய அன்பு. பூமிக்குரிய அன்பு. ஆமென். அது மிருகங்கிட்ட கூட இருக்குன்னு சொன்னேன். அதான் தான் சொல்கிறேன், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். 2வது ஒரு லவ் இருக்கிறது. ரோமர் 12:10 சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன இருக்குதுன்னா பிரதர்லி லவ். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இதுக்கு ஒரு சபை பேரே இருக்குது, பிலதெல்பியா. பிலதெல்பியானே இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் படிங்களேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அப்போ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். இதெல்லாம் இந்த பூரண அன்புக்கு போகிறதுக்கு உண்டான லவ். ஆமென். எஸ், இந்த பிரதர் அண்ட் லவ். பூமிக்குரிய அன்பு நேச்சுரல். ஆமென். அது மிருகத்திட்ட கூட இருக்கும். ஆமென். அது ஸ்வாப அன்பு. ஆனால் ஸ்வாப அன்பு இல்லாதவர்களுமாய் கடைசி நாட்களில் ஜனங்கள் இருப்பார்கள் என்று தான் 2 தீமோத்தேயுல பவுல் எழுதுகிறார். ஸ்வாப அன்பு கூட இருக்காது. இன்றைக்கி சபையிலே அது இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தாண்ட கூட நீங்கள் பார்க்க வேண்டாம், சபையிலே இருக்குது. ஸ்வாப அன்பு கூட இல்லை. அதுக்கு விளக்கம் கொடுத்தா இன்றைக்கி பைபிள் ஸ்டடி ஃபுல்லாக அதிலே போயிடும். ஆமென். ஸ்வாப அன்பே இல்லை நிறைய பேர்கிட்ட. ஸ்வாப அன்புனா என்னது? ஸ்தோத்திரம். ஒரு மிருகங்கள்கிட்ட இருக்கிறது கூட, ஒரு நாய் குட்டியோ ஏதோ போட்டாச்சுன்னா பாருங்கள், அதை விட்டு அது நகராது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அது நகராது. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே இது சாப்பாடு அது சாப்பிட்டா அதுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது நகராது. ஆனால் இன்றைக்கி நம்மள நிறைய பேர், நானும் சொல்கிறேன், சபையில் கம்யூனியன் எடுக்கும்போது ஒப்புரவாகுங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த இது வரல, அந்த ஸ்வாபம் அந்த ஸ்வாபத்தினுடைய இதே வரல. நம்ம என்ன ஸ்வாபத்தில் இருக்கிறோம்? யாருடைய ஸ்வாபத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்வாபம், திவ்ய ஸ்வாபம். திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ தான் பரலோகம் போக முடியும். நமக்குள்ள அந்த ஸ்வாபம் வரணும். ஆமென். புரியுதா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். அவருடைய நாட்களில் வாழுகிற நாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசுவை வெளிப்படுத்தணும்னா வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் யூ கான்.
முடியவே முடியாது. அவர் அந்த அந்த பவர், அந்த வல்லமை, அந்த டிவைன் லவ், அந்த பரலோக அன்பு அவர் ஊற்றினால் ஒழிய நீயா எடுத்துக்கிட்டு நீயா ப்ராக்டிக்கலில் கொண்டு போகிறதெல்லாம் நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 லவ்ஸ். ஆமென். பிரைஸ் காட். 1 பேதுரு 1:22 பாருங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதிலே நீங்க பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 1 தெசலோனிக்கேயர் 4:9 வாசி. 1 தெசலோனிக்கேயர் 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஆமென். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. பாருங்க, இது ஆதாம் ஏவாள்கிட்டே கர்த்தர் இந்த போதனையை கொடுத்தார். அவன் அந்த போதனையை மீறினால அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன வந்தது பார்த்தீங்களா? அந்த சகோதர சிநேகம் இருந்ததா? அவன் 2 பேர் தான் சகோதர 2 பேர் தான் உலகத்தில். இந்த 2 பேர்னா எப்படி நேசித்து எப்படி அன்பு செஞ்சு, தம்பி உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, என்னை விட்டால் உனக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும், நம்ம அம்மா அப்பா ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, நம்ம 2 பேரும் ஒரு மனதோடு இருப்போம். அப்படி ஆபேல் சொல்லியிருப்பான், ஆபேல் செஞ்சுருப்பான். ஆனால் இந்த கோட்டி பிடிச்ச காவின்னு என்ன செஞ்சுருப்பான்? அதுக்கு ஒத்துருக்கவே மாட்டிருந்திருப்பான். முரட்டு சுபாவம் அவனுக்குள்ளே அந்த ஒரு ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அவனுக்குள்ளே அதுதான் ஒரு சுபாவ அன்பு இல்லை. தேவன் அவனை பார்த்து கேட்டார்னா எவ்வளோ பெரிய மேன்மை. உன் முகநாடி ஏன்பா வேறுபட்டதுன்னு கேட்குறான். தேவன் எப்படி பார்க்குறாரு? உன் ஃபேஸ் சேஞ்சாக இருக்குது. கர்த்தர் பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்களோட பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு மேலே இருந்து கர்த்தர் அடிக்கடி இறங்கி வந்து ஆதாம தான் நம்ம விட்டுட்டோம், இவனை விடக்கூடாது. பிரைஸ் காட். தட்ஸ் காட்ஸ் லவ். சும்மா நினைக்காதீங்க நீங்கள். ஆதாம் தவறு செய்து அவனை தோட்டத்தை விட்டு துரத்துனா கூட புக் ஆஃப் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் தேவன் அங்கேயே ஆதாமுக்காக உலாவி கொண்டே இருந்தார். அந்த அன்புக்காக ஏங்கினாராம். எஸ் எஸ், தட்ஸ் த காட்ஸ் லவ். ஆதாம் எங்கே போவான்? அவனுக்கு யாரை தெரியும்? நான் வார்த்தையில் மாறாதவர். ஆனால் அவன் எங்கே போவான்? அவன் என்ன செய்வான்? அவன் பாருங்கள், அந்த காயின்ட்டு அது தேவன் வெளிப்படுத்துகிறார். உன் சகோதரனை என்ன செய்த? உன் முகநாடி ஏன் உனக்கு வேறுபட்டது? அப்படி சொல்லிட்டு தேவன் வந்து நான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்குறான். எவ்வளோ தைரியம்! ஆதாம் கூட அப்படி கேட்கல. நான் நிர்வாணியாக இருக்கிறனால ஒளிந்துருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் பாருங்கள், ஸ்வாபன்பு கூட இல்லை அவன்கிட்ட. ஆமென். செகண்ட் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், 2வது அதிலிருந்து வந்தவங்க. இன்றைக்கி நம்ம நடுங்குறோம். சோத்ரம். இன்றைக்கி நம்ம நடுங்குறோன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதான் நம்ம நடுங்குறோம். ஆமென். நம்ம பாருங்கள், 1 யோவான் 4:19 வாசி. 1 யோவான் 4:19. அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி, இதான் பிதாவின் அன்பு. This is father's love. This is father love. யார் லவ்? God the Father. Amen. God the Father. Yes. அவர் அன்புள்ள தேவன். நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:34 வாசி. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர். அப்போ இது யாருடைய லவ்? இது யாருடைய லவ்? காட் த சன். அது காட் த ஃபாதர், இது காட் த சன். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, குமாரனுடைய அன்பு. இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை. ஃபாதர் லவ்வை இன்சல்ட் பண்ணிட்டான், ஃபாதர் லவ்வை அசட்டை பண்ணிட்டாங்க, வந்த ஜெனரேஷன் எல்லாம் அப்படியே பண்ணிடுச்சு. பட் நான் உங்களுக்கு புதிய கட்டளையை கொடுக்குறேன். எஸ், த ஹோலி ஸ்பிரிட் லவ். ரோமர் 5:5 நீங்கள் பார்த்த மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Third love is the divine love, amen, found only in God. Amen. Found only in God. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, யோவான் 13 குமாரனுடைய அன்பு, புதிய கட்டளை. நான் புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய அன்புன்னு ஒன்று கிடையாது, இயேசு தான் அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. எஸ், பிதாவின் அன்பு. ஓகே, பாருங்க. இப்போ தேர்ட் லவ் இஸ் த காட் அகாபேயோ. அகாபேய லவ். அகாபேயோ மீன்ஸ் a divine love found only in God. ஆமென், ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், அவர் மகிமை அடைந்து பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிற வரையிலும் இது ஒருத்தருக்குமே கொடுக்கப்படலை. யாருக்கும் இந்த லவ் கொடுக்கப்படலை. புரியுதா? பரிசுத்த ஆவி வந்தால் தான் அந்த லவ் வரும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மேலே நமக்கு பிதாவின் அன்பு பார்த்தோம், குமாரனுடைய அன்பு பார்த்தோம், ஹோலி ஸ்பிரிட் லவ். இது இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து போகிற வரைக்கும் வரல. நான் புதிதான கட்டளையை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதைத்தான் கர்த்தர் யோவான்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்குறார், யோவான்கிட்ட பேசி பார்க்குறார். யோவான்கிட்ட கர்த்தர் பேசும்போது, ஆமென், யோவானா மன்னிக்கவும், பேதுருகிட்ட ஸ்தோத்திரம். எஸ், அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 21 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். இதுதான் இவர்களிலும், இவர்கள் எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். உடனே சீமோனுக்கு என்ன செஞ்சிடுச்சு? ஆஹா, இப்படில கேட்டுட்டாரு. எஸ், வாசிங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இது என்ன லவ்? நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல? எஸ், நேச்சுரல் லவ். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இட்ஸ் ரியல். அவன் சொன்னது உண்மை. எஸ், அதனால தான் அவன்கிட்ட கேட்டார். இஸ் த எமோஷனல் ஸ்பிரிட் மேன். பட் அதே நேரத்தில் அவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய உணர்வு இருக்கும். பார்ப்போம். ஆமாம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொன்னவனும் அவன் தான். நீ கல்வாரிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவன் அவன் தான். கடிந்து கொள்ளப்பட்டவன் அவன் தான். ஆமென், எஸ். அப்போது வாசிங்க அதை. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை இல்லை, அது மீண்டும் படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அது கொஞ்சம் இதில் படிமா, ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி. So when they had finished breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you love me more than these? Others do. With total commitment and devotion, he said to him, yes, Lord, you know that I love you. With a deep personal affection, as for a close friend. Hallelujah. Amen. Yes. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்றானா? ஸ்தோத்திரம். இயேசு அவர்களிடத்துல
அப்படித்தான் இருந்தார் இல்லையா? சிநேகிதனை குறித்து தான் அதிகமாக பேசுகிறார். யூதாஸை குறித்து கூட சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே. எஸ் எஸ் ஆமென். நீங்கள் லாசரை குறித்து பார்க்கலாம். லாசரை குறித்து பார்க்கும்போது தேவன் மாறாதவர். எந்த இடத்துல எப்படி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நீங்கள் அதில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அவரிடத்துக்கு ஆள் அனுப்பி 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பா இருந்தார். ஆமென். இயேசு அன்பா இருந்தார். அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆகாமல். அதனால தான் இவங்க இந்த அன்பை ஒவ்வொரு விதத்திலையும் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, ஜஸ்ட் இந்த சிஸ்டர்ஸ் மாருங்க அப்படி தான் காட்டுவாங்க. இந்த 2 பேருமே இந்த 2 பேருமே நீர் இங்கே இருந்திருந்தானால் அவன் மறுத்திருக்க மாட்டான். உயிர்த்தெழுதல் எழுதும் கடைசி நாட்களில் அவனும் எழுந்திருப்பான். அது எங்களுக்கு தெரியுமே. பார்த்தீங்களா? இயேசு இதை கேட்டு கண்ணீர் விடுவார். ரியல் லவ், அகாபே லவ். இயேசு மாறாதவர். ஆமென். இயேசு அதை கண்டு கண்ணீர் விட்டார்னு இருக்கும். மார்த்தாள் மரியாள் சந்தித்த இடத்துல இயேசு நிற்பார்ன்னு இருக்கும். யோவான் 11 நீங்கள் படிச்சிங்கன்னா இருக்கும். அங்கே நிற்பார், வர்ற வரைக்கும் அங்கே நிற்பார். ஆமென். எஸ், அவர் மாறாதவர். சரி, இங்க இருக்கிற வாங்க. நீங்க யோவான் 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆமென். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். தட்ஸ் தி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமென். முதல் அடுத்தது படிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அங்கதான் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்படின்னா என்னது? யோவான் 7:39 இருக்கு. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்தாவி அருளப்படவில்லை. இயேசு மகிமை அடைந்த பிறகுதான் பேதுருட்ட பேசுறார். புரியுதா? இயேசு மகிமை அடைந்த பிறகு மகிமை சரீரத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீன்னு என்ன? நீ மேலே போகணும், அங்கேருந்து பரிசுத்த ஆவியானவர் வரணும். அவர் வந்து எங்களுடைய இருதயத்தில் ஊற்றணும். அந்த அன்பு, தட்ஸ் த டிவைன் அகாபே. இதைத்தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். இது பேதுரு நல்லா அறிந்து வைத்தது. திஸ் இஸ் கால்ட் அகாபே ஆஃப் லவ். மீது படிங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணுவோம். யோவான் 21. 3ஆம் தரம் அல்ல, அதை படிச்சிட்டிங்களா? அடுத்தது, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று. இந்த அன்புல நீ இவ்வளவு வாஞ்சியா இருக்க, இவ்வளவு தெளிவா இருக்கங்கிறத அறிந்துதான் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். நீ இள வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது. முதிர் வயது அப்படின்னா என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மெச்சூர் டிவைன் அகாபே உன்னை நிரப்பி, பரலோக ஸ்வாபத்தினாலே உன்னை நிரப்பி, ஆவியின் கனிகள் சம்பூர்ணத்தினாலே உன்னை நிரப்பி. ஆமென். ஹல்லேலூயா. அது இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தன்னை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை அறிந்தவனாய். நீங்கள் புக் ஆஃப் பீட்டரில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணமே இயேசு சிலுவையில் இப்படி அறையப்பட்டதாக இருக்கிறது. அவன் தலைகீழாக அறையப்பட்டான்.
இன்ன விதமான மரணத்தினாலே மகிமைப்படுத்த போகிறாங்கிறத தேவன் அறிந்து பேதுரு ஒரு பயந்தாங்குள்ளி பேதுரு. ஆனால் அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால தான் நீங்கள் பெந்தகோஸ்தே நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனே அவன்தான். எழுந்திருந்து உரத்த சத்தமாக சீஷர்களில் அவன்தான். எழுப்புதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துலலாம் எழுப்புதலில் கர்த்தர் அவனை தான் வல்லமையாக பயன்படுத்தினான். ஆன் ஸ்ட்ரீட் இயேசுக்கு கூட அப்படி கிடைக்கல. ஆன் ஸ்ட்ரீட்டில் அவன் நடந்து போகும்போதே அவன் நிழல் பட்டு ஜனங்கள் சுனகமானார்கள். பிகாஸ் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உணர்ந்தால் படிடுவோமா? ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போம். பிரைஸ் காட். விசுவாசிகளை பரிசுத்தத்தில் நடக்க வைக்கிற அனுபவம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். க்ளோரி லார்ட் ஜீசஸ். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே பரலோக அன்பு டிவைன் அகாபையோ ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் இன்றைக்கு ஊற்றியிருக்கிறீர். ஆண்டவரே, இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் சத்துருக்களை நேசித்தது போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற அன்பு, அவர்களுக்காக கதறுகிற அன்பு. ஆண்டவரே, ஒருவராகிலும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லப்பா. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகம் போகணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் அசட்டை பண்ணுகிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, அறியாமல் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த பரலோக அன்பு இன்றைக்கு மூட செபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தில் கர்த்தர் ஊற்றப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு முரட்டு பேதுருவாக இருந்தவனை கர்த்தாவே இந்த அன்பு நிரப்பினது போல ஆமென் கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளாக இறங்கி கர்த்தாவே எழுந்து உரத்த சத்தத்தோடு கூட ஆமென் சாட்சி சொல்லி ஆண்டவரே மாறுபாடு அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று போல்ன ஸ்பிரிட்டில் பேசின பேது. அதே கிருபை இன்றைக்கு சபைக்குள்ளே இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே தானே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம்.